பாபா சாஹேப் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் அமித்ஷா. அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல். அம்பேத்கர் 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 அம்பேத்கர். இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன் இவர். अम्बेडकर 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 अम्बेडकर. इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता. अच्छी बात है என்று பேசியிருக்கிறார். அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரரிடம் अम्बेडकर 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 अम्बेडकर. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அம்பேத்கருக்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லி இருந்தால் 7 ஜென்மத்திலும் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என சொன்ன அமித்ஷாவுக்கு ஆக்ரோஷமாக பதிலடி கொடுத்துள்ளார் ராகுல் காந்தி. அமித்ஷா பேசுகின்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். அதான் இன்னைக்கு நாடாளுமன்றம் பற்றி எரிகிறது. நாடாளுமன்றம் முற்றிலும் முடக்கப்பட்டு விட்டது. நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுட்டாங்க. பெரும் பிரளயம் வெடித்திருக்கிறது. நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் பார்த்து போராடி ஜெயிச்சு வெளில வந்தவன் நம்ம பாட்டேன். நீலக்கோட்டை போட்டுக்கிட்டு விரல் நீட்டிக்கிட்டு கையில புத்தகத்தோட ஊரா சும்மா வேடிக்கை பக்கத்துக்காக சரியா நிக்கல. அவரை பார்த்தாலே நம்மளுக்கு ஞாபகம் ஆகும். இங்க பதில் சொல்றதுக்கு மட்டும் இல்ல, கேள்வி கேட்கறதுக்கும் அறிவு வேணும். நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கேள்வி இருக்கணும். அம்பேத்கர் பெயரை 6 முறை சொல்லி நக்கல் செய்யும் உடல் மொழியில் அமித்ஷா பேசியதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுப்படைந்துள்ளனர். கடுப்பேற்றார் மயிலார். எப்படி ஒரு குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால், அம்பேத்கருக்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லி இருந்தால் 7 ஜென்மத்திலும் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என சொன்ன அமித்ஷா. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? அம்மிக்கல்லை கொட்ட தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது கபாலம். ஆகையா இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாலே 2 அக்யூஸ்டுங்க இருக்காங்க, பெரிய அக்யூஸ்டுங்க. ஒன்னு ஐயா மோடிஜி, ஒன்னு அமித்ஷா. எல்லாரும் சமம்னா யார் சார் ராஜாவா இருக்கிறது? எல்லாரும் சமம்னா யார் ராஜா ஆகிறது? எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க தான். அதிகாரி ஊமத்திரை கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அமித்ஷாவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். அம்பேத்கர் 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 அம்பேத்கர். பாரதேசி நாயே, இங்க எதுக்குடா வந்த? போடா வாடா இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கிட்டு எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன RSS அரசியலமைப்புக்கு பதில் மனுஸ்மிருதியை தேர்ந்தெடுக்கிறது. மனுஸ்மிருதியை நம்புபவர்களுக்கு அம்பேத்கருடன் நிச்சயம் பிரச்சனை இருக்கும் என கூறியுள்ளார். சாவர்கர் மனுஸ்மிருதியை தான் அரசியலமைப்புக்கு மேல் புனிதமாக நினைத்ததாகவும் பாஜகவும் அப்படித்தான் பார்க்கிறதா என்றும் ரவுண்ட் கட்டினார். இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து இனிமே அப்படி நடக்காம பாத்துக்க மேடம். அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள், சொல்ல வேண்டும். இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா நாமளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், சில பேருக்கு பேயை பார்த்தா பயம்னுவாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு.
உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்க நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஜனநாயகம் இருக்க? பணநாயகமா? பணநாயகம் இல்லையா? ஜனநாயகம் அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. சமத்துவம் இல்லையா? இல்ல. மதச்சார்பின்மை அப்படின்னா இது அப்படின்னாவா? விளங்கிடும். நாட்டு நலன் இல்லைங்க. இல்ல இல்ல. நாட்டின் வளர்ச்சி இல்லைங்க. இல்ல. வேலை வாய்ப்பு இல்லைங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்களா? சரி போன என்ன இருக்கு? எம்ஐ ஜிஎஸ்டி எப்ப பார்த்தா அதானி அம்பானி ஜிஎஸ்டி நீட்டு அதுக்கு ஏற்ற விரும்பிப்பீங்க. ஏதாவது மக்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தாலா நாடும் நேரம் அதை செய்ய பாருங்க. ஆட்சி நடத்துவாங்க. ஆட்சி மோடிக்கு அடிமைதான் அதிமுக. அது வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க பெட்டு கட்டினாங்களா மோடியா லேடியான அந்த திறமை எடப்பாடி பழனிசாமி கிடையாதுல்ல. இது தருதலையா இருக்கு. கேட்டுக்கிட்டியா? வெளியே என்னெல்லாம் பேசுறாங்க பாரு. நீட்டுக்கு வந்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, அது மாதிரி அதிமுக வந்து தெரிவிக்குது. அதுல பிஜேபிக்கு தானே சூசனமா வந்து பண்ற மாதிரி தெரியுது. அதிமுகவுக்கு தான் பிஜேபி ஆதரவு கொடுக்குது, சப்போர்ட் பண்றாங்க. இந்த அந்த ஆளு அவரை விட்டா நம்மளுக்கு வெளி இல்லைன்னு எடப்பாடி அவர் காலில் விந்து வைக்கிறாரு. இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல. எடப்பாடி வந்து மோடி சொல்றதுதான் கேக்குறாரு. ஏழுதான் இருக்கும்போது ரேடியோன்னு கேட்டாங்க. இவருக்கு எடப்பாடிக்கு அந்த துணிச்சல் கிடையாது. இவன் எதுக்கு இருக்கானே தெரியல. ஃபர்ஸ்ட் நீட் எடுத்துக்கங்க. எத்தனை மாணவர்கள் செத்துட்டு இருக்காங்க? யார் காரணம் அதுக்கு? அவங்க தான் காரணம். அவங்க ஆட்சியில எதிர்த்தாங்களா? அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போது எதிர்த்து குரல் கொடுக்கல. இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது குரல் கொடுக்கல. மோடி என்ன சட்டம் கொண்டு வராரா உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்குவார். சத்தம் போட்டு பேசாதீங்க. மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? எத்தனாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறையாடா? அது வாசம் நாங்க அம்மா மோடியா லேடியாண்டாங்க. இப்ப அனைத்து இந்திய அண்ணா திமுக இல்லங்க. இப்ப மோடி அண்ணா திமுக அப்படித்தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அமித்ஷா அண்ணா திமுக எஜமானா இருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு. ஆமா, இது பெரிய காவிரி பிரச்சனை. இவர் நடுவரா இருந்து தீர்த்து வைக்க போறாரு. இவெல்லாம் ஓரமா நிக்க வேண்டிய பையன். அதிமுகவுக்கு தலைமைன்னு பார்த்தா பிஜேபி மாதிரி தான் செய்யுது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோன்னா அவங்க தான் எஜமான், அவங்க தான் ஓனர் மாதிரி தெரியுது. இவன் தான் ஓனரு. நான் அப்பப்ப வந்து போறேன். இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. அடிமையா எடப்பாடி பழனிசாமி வேணா பேசிட்டு இருக்கலாம் மோடியை பத்தி பெருமையா. ஒருபொழுதும் வந்து மோடி அரசு 2024 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையிலே அடிமை கட்சி தான். அவங்களுக்கு கையெல்லாம் இருக்கிறாங்க. ஜெயலலிதா போன பிறகு அடமான வச்சுதான் உண்மை. என்ன நக்கல் பண்ணி நகத்தை பாக்குறியா? எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு செருப்படி வாங்கிட்டு தெரியுமா? போமாட்டான். இப்போ அப்ப உங்க பிரச்சனை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எலிவேட் பண்றதா உங்களோட இஷ்யூ. அதுதான் நான் அதாவது யார வேணா எலிவேட் பண்றோம். அதை பத்தி எனக்கு क्वेश्चन இல்ல. கோல் போஸ்ட் மாத்திட்டே போறீங்க. நான் கோல் போஸ்ட் மாத்தல. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? மன்னர் ஆட்சி கூடாதுன்னீங்க. பிறப்பின் அடிப்படையில இதுவே கூடாதுன்னீங்க. அப்புறம் என்ன மாத்திட்டீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் மாதிரி டிராவல் பண்ணி வந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு அப்புறம் ஒரு கிளாஸ் போட்டீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? வரட்டும், நல்லா செயல்பட்டா பரவாயில்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. இங்க எல்லோரும் சமம். அதை நீ ஒத்துக்கிறியா? எல்லோரும் சமம். ஓகே. இப்போ நாளைக்கு நீ என்ன பண்ற? கிளம்பி நேரா தலைமைச் செயலகத்துக்கு போற. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? நேரா முதல்வருடைய அறைக்குள்ளார நீ போயிட்டு முதல்வரை பார்த்துட்டு வந்துடுற. முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அதுக்கு இந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன். புரோட்டோகால். அதுக்கு பேரு புரோட்டோகால். தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே தான் கேக்குறியா நீ? நீங்க அதை புரோட்டோகால்னு சொல்றீங்க. அது என்னுடைய மதம், என்னுடைய சனாதன தர்மம், அதை ஆகமம் என்று சொல்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க அதை புரோட்டோகால்னு சொல்றீங்க. அது என்னுடைய மதம், என்னுடைய சனாதன தர்மம், அதை ஆகமம் என்று சொல்கிறது. அவ்வளவுதான். எல்லோரும் சமம் தானே? எல்லோரும் இந்நாட்டு மக்கள். இது வந்து மக்களாட்சி நடக்குது, இங்க மன்னராட்சி நடக்குது. அந்த காலத்துல மன்னரை ஸ்ட்ரெயிட்டா போய் பார்க்க முடியாது. கரெக்டா? ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அந்த காலத்துல ஸ்ட்ரெயிட்டா போய் மன்னரை பார்க்க முடியாத காலத்துல கூட மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வாசல்ல ஒரு பெரிய மணியை கட்டி வச்சு குறைகளை சொல்ல வேண்டுமா, வந்து மணியை அடித்து நீங்கள் குறைகளை சொல்லுங்கள்னு சொன்னதுனாலதான் ஒரு மாடு போய் மணி அடிச்சதுன்னு நம்ம பாக்குறோம். மண் நீதி சோழனுடைய கதையை படிச்சிருக்கோம். அப்படி தங்களுடைய குறைகளை சொல்வதற்கு மக்கள் மன்னரையே ரீச் பண்ணனால ரீச் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இங்கு கடவுளை கும்பிடுவதற்கென்று ஒரு வழிவகை இருக்கிறது, அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. கடவுளே, செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். பத்திரிகை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை.
ஊடகத்தை நம்பி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அன்றைக்கு இந்த எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி இருந்ததோ அதே எழுச்சி அதே ஆரவாரத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது. காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும் கண்ணிருந்தும் பார்க்காத கூடர்களுக்கும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த மண்டபத்திலே இங்க நிரம்பி இருக்கிற இந்த தொண்டர்களை பாருங்கள். வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. தெரியுதா அவன் என்ன பெரிய பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்வார்களே மும்மூர்த்திகள், அவர்கள் இந்த ராமதாஸ் முன்னாலே வந்து, ராமதாஸ் உனக்கு என்னப்பா வேணும் என்று என்ன கேட்டார். எனக்கு 2 வரம் வேணும்னு கேட்போம். ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகக்கூடாது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன்.